सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांगदे। சுவாமியை வரவழைத்து சுவாமியை பற்றி சுவாமியினுடைய திருநாமங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு இன்றைய தினம் பாசுரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் போற்றின்னா மகாபலி சக்கரவர்த்தி ஆக்கிரமிச்சுட்டான். இந்த உலகம் முழுக்க தேவேந்திரனுடைய ஆட்சியை வென்று மகாபலி சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணிட்டு வரான். அந்த சமயம் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை சுவாமி அடக்கினார். எப்படா நம்ம அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு சுவாமி நினைக்கிறார். அப்படி அவதாரம் பண்ணலாம் நினைக்கும் போது மகாபலி சக்கரவர்த்திட்ட ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவ்வளவு தார்மீகமா இருக்கான். சரி, நாம் அவதாரம் பண்ணி எப்படி, அதாவது ராட்சசர்கள்ட்ட இருந்தா அது நல்லபடியா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நாம் எப்படா இவனை வீட்டுவது, இவனை தோற்கடிச்சு தேவேந்திரனுக்கு எப்படி இதை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்றார். இவனும் பக்தனா இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான், ராட்சசனோட இதெல்லாம் என்னதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். இந்த நான் பெரிய ஒரு யாகம் பண்ண போறேன், அந்த யாகத்துக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. இப்படிக்கு இந்த உலகத்துக்கே ஒரே சக்கரவர்த்தியான மகாபலி அப்படின்னு பேர் போட்டான். அப்படி பேர் போட்டோன்னே இது ஒன்று போறோம்னு எடுத்துட்டு கிளம்பிட்டார் சுவாமி. சின்ன பையனா போறார். முதல்ல சின்ன பையனா போன பகவான் ஒரு கொடையை வச்சுட்டு கமண்டலம் கிண்டின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கமண்டலங்கள்லாம் வச்சுட்டு சுவாமி போறார். ஒரு தபஸ்வி மாதிரி, ஒரு முனிவர் மாதிரி போறார். வந்திருக்கிறது, யாகத்துக்கு வந்திருக்கிற பெரிய தபஸ்வின்னு சொல்லி இவனும் அவரை போய் மரியாதை கொடுத்து இப்படிலாம் வரவேற்கிறான். அப்படி வரவேற்கும் பொழுது சுக்ராச்சாரியார் கூப்பிட்டு சொல்றார், மகாபலி வந்திருக்கிறது யார் தெரியுமா? சாக்ஷாத் பகவான் வந்திருக்கான். என்ன பண்ண போறான்? உங்ககிட்ட இருக்க அத்தனை விதமான ஐஸ்வர்யத்தையும் எடுக்க போறான். இந்த யாகம் யாருக்காக பண்றதுன்னு கேட்டா மகாபலி, யாகம் சுவாமிக்காக பண்றது. சுவாமி இப்படிலாம் சொல்லாதீங்க. சுவாமின்னா எந்த சுவாமி? அது நல்லா தெளிவா சொல்லுவேன். எனக்குன்னா சுவாமின்னா மகாவிஷ்ணு தான் அப்படின்னா. இந்த யாகம் முழுக்க யாருக்கு போய் சேரும் அப்படின்னா சர்வம் கேசவம் பிரதிகச்சதி, பகவான்கிட்ட கேசவனான நாராயணன்ட்ட போய் சேரும் இதனுடைய புண்ணியம் முழுக்க அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோடனே அவனே வந்து இதெல்லாம் கேட்கும் போது கொடுத்தா என்னங்கிற, இத்தனை பேர் யாகம் பண்ணி இந்த அக்னிமுகமா வரவழைத்து பகவானுக்கு அக்னிமுகமா அவிர்வாகங்கள்லாம் கொடுத்தா என்னங்கிற. அப்பதான் ஒரு குருவனுடைய பேச்சு மீறினா எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் இருந்தாலும் எப்பேற்பட்ட புத்தி இருந்தாலும் அவனுக்கு அது நஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். சுக்கராச்சாரியர் இவனுடைய குரு. எப்படி இருந்தாலும் அவன் மீறிட்டானா, மீறினதுனால உன்னுடைய ஐஸ்வர்யமானது உன் கையில இருக்காதுப்பான்னு சொல்லி இவர் நகுந்துட்டார். அதுக்கப்புறம் பகவான் அவர்கிட்ட 3 அடிதான் தானம் கேட்டார். அவன் கூட நான் பெரிய கிராமம் எழுதி தரேன், நீங்க கல்யாணம் ஆகாதவ மாதிரி இருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வைக்கிறேன், அதை தவிர ஒரு ராஜ்யமே தரேன், அப்புறம் நிறைய யானை கூட்டங்கள் தரேன், நிறைய பசுக்கள் தரேன், இப்படிலாம் சொல்றான். எனக்கு திருப்தி 3 அடியில ஒண்டிதான் அதை கொடுறாங்கிற. உன்னே சரி அதை கொடுத்தேன்னு எப்போ சொன்னானோ அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்த கீழே இருக்க எல்லா லோகமும் ஒரே காலில் அளந்துட்டான். இதடா அது ஆச்சரியமா இருக்கேன்னு இப்படி மேல பார்க்கறதுக்குள்ள மேல இருக்க எல்லா லோகமும் அளந்துட்டான். அளந்து ஏண்டா 3 அடி கொடுக்கறதுல சொன்னேன், 2 அடி என்கிட்ட இருக்கு, 2 அடியில எல்லாம் அளந்துட்டேன், இன்னும் 1 அடி நான் எங்கடா வைப்பேன்னா, என்கிட்ட இடம் இருக்குன்னா. பொய்யா சொல்ற நீனாரா பகவான், எல்லா இடத்துலயும் என் கால் பட்டுருது, எப்படி நீ இனிமே 7 14 லோகத்தையும் நான் தொட்டுட்டேன், இனிமே அளக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையடா, எதை வச்சு நான் கொடுப்பேங்கிற பகவான். அப்ப சொல்றான், உங்க திருவடியே படாத என்னுடைய பாவியான என் தலையில வைங்கோ அப்படிங்கிறான். அப்போ பகவானே ஆச்சரியப்பட்டு மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த தலையில வச்சு அவனை சுதலம்னு ஒரு லோகத்துக்கு அனுப்புறார். கீழே இருக்கு
அவங்க அனுப்பி அவன்கிட்ட இனிமே நீ உன்னை ராஜாவா பார்த்தனா இனிமே ராஜாவா தாண்டா பார்ப்பேங்கிற. என்ன எங்க போகணும், நான் உங்களோடய இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீ என்னோட தான் இருப்ப. நீ சக்கரவர்த்தி திருமகனாக உள்ள உட்கார்ந்துட்டு இருப்ப சிம்மாசனத்துல. நான் வெளியில நீ இருக்கியா இல்லையான்னு சொல்ற செக்யூரிட்டி வேற உனக்கு பார்ப்பேன் இந்த மன்வந்தரம் முழுக்கங்கிற. பக்தனை ஒரு ஒரு ஐஸ்வர்யத்தோட பகவான் பார்த்துட்டாருன்னா, அவன் பக்தனா இருந்தான்னா அந்த ஐஸ்வர்யத்தை சுவாமி குறைக்கிறதே கிடையாது. அப்ப ஐஸ்வர்யம் நம்மகிட்ட போறது அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா, நம்மிடம் தர்மம் குறையிறது, பகவான் இருக்க பக்தி குறையிறதுங்கிற ஒரு காரியமால நாம நினைச்சிட்டு இருக்க ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கல, பணங்காசு கிடைக்கல அப்படின்னா ஒன்னுட்டதான் தப்பு இருக்குங்கிற. அந்த தப்பை போக்கிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா தார்மீகமா இருக்கணும். அதை மற்றவர்கள் மேல குறை சொல்றது, ஒன்னாலதான் நான் சௌக்கியமா இல்லைன்னு சொல்றது, இப்படி சொன்னா இன்னும் அந்த ஐஸ்வர்யம் வராம இருக்கிறதுக்கு உண்டான வேலை அப்படின்னு சொல்றான். அது மாதிரி அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, அது பெரிய ஆச்சரியமா. அதே போல தென்னிலங்கை, இங்க தெற்கு பக்கம் இருக்க இலங்கைக்கு போனாரா ராமச்சந்திரமூர்த்தி. எப்படி போனார் அப்படின்னா, அப்படியே எங்க பார்த்தாலும் பரவி இருக்க கடல்ல பாலம் கட்டி போனார். நடக்குமா? இப்போ இங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாலம் கட்டுறதுக்கே பல வருஷம் ஆகுது. இந்த இந்தியால இருந்து இலங்கை வரையும் பாலம் கட்டி விட்டார். யாரால கட்டினா அப்படின்னா, நல்ல பெரிய இன்ஜினியர் வச்சு கட்டினாரா, நல்ல திறமை மிக்க மேஸ்திரி இருந்தானா? எப்படி கட்டினார் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்க பாறையை வச்சிருந்து அங்க இருக்க வானர சைன்யங்களை வச்சுட்டே கட்டிவிட்டார். அப்படி கட்டினா எப்படி இருக்கு அப்படின்னா, பெரிய இங்கேருந்து பைபாஸ் ரோடு போட்ட மாதிரி இருக்கான். அப்படி போட்டு சுவாமி அந்த பாலத்துல உட்கார வச்சு புருஷ சுத்தம் சொல்லி இந்த வானர சைன்யங்கள்லாம் அபிஷேகம் பண்ணுது. இன்னைக்கு ஒரு ராமேஸ்வரத்துக்கும் இந்த சேதுபந்தனம் சொல்ற திருப்புல்லானிக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா, பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தம் சேர்ந்த இடம் அது. அதனாலதான் அந்த சமுத்திரத்துக்கு அவ்வளவு விசேஷம். மற்ற சமுத்திரம் எல்லாம் குளிக்கிறதுக்கு நிறைய சட்டதிட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா ராமேஸ்வரத்துல குளிக்க வேண்டிய சமுத்திரத்துக்கு மாத்திரம் எந்த விதமான சட்டதிட்டமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பகவானுடைய திருமஞ்சன தீர்த்தம் சேர்ந்தது. தீர்த்தம் கொடுக்குறவங்க எதுக்கு? பகவான் திருமஞ்சன தீர்த்தம் ஆனோம்னா புரோக்ஷனம் பண்றோம்ல, சகல பாபமும் போறதான். ஏன தேவா பவித்ரேனா ஆத்மானம் அப்படின்னு புண்ணிய மந்திரங்கள்லாம் சொல்றாலும் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு திருமஞ்சனமான அந்த தீர்த்தங்கிறதுனாலதான் அது இன்னைக்கும் விசேஷமா இருக்கு. அங்க போங்க முன்னோர்கள் திருப்தி அடைறா அப்படின்னு சொல்றாலும் பகவானுக்கு அர்ப்பணமா அங்க பண்ணும் பொழுது ராமனே காப்பாத்துறான். அதே போல அந்த பாலம் வழியா கோடிக்கணக்கான வானரத்தை அழைச்சிட்டு போய், இப்போ ஒரு பெரிய வெள்ளம் வருது, இருக்கிற பாலம் உடஞ்சு போயிடுறது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி கட்டின பாலம் உடஞ்சு போயிடுறது. ஆனா அவ்வளவு சமுத்திரத்துக்கு நடுவுல கோடிக்கணக்கான வானரத்தை அழைச்சிட்டு போய் அங்க கோடிக்கணக்கான வானரத்துக்கும் தங்கறதுக்கு இடம் பார்த்து அத்தனை பேரையும் வச்சுண்டு இவர் ஒன்றியே பெரிய பெரிய பிரம்மாஸ்திரம் முதலிய அஸ்திரங்கள்லாம் தாங்கிய ராட்சசர்களை வென்று சீதையை வரும்போது புஷ்ப விமானத்தை அழைத்துன்னு வர. இது எங்கேயாவது நடக்குமா? இது தெய்வம் தானே பண்ணியிருக்கோம். அப்பேற்பட்ட வீரனே உனக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். அதுபோல சகடாசுரனை விளையாட்டா வதம் பண்ணார். வண்டி மாதிரி வந்தோட விளையாட்டா வதம் பண்ணார். கபித்தாசுரன் ஒத்த, வட்சாசுரன் ஒத்த, இவ ரெண்டு பேரையே இவனை வச்சே வதம் பண்ணிவிட்டான். சத்ருவை வச்சே சத்ருவை வதம் பண்ணிட்டாரா? இப்ப ஏற்பட்ட திறமை யாருக்கு இருக்கும் அப்படின்னா பகவான்கிட்ட தான் இருக்கும். யாராவது நம்மளை எதிர்க்க வரான்னா முதல்ல பயப்படுவோம். நாம் அவனுக்கு வீரம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் தெரியாம நம்மள வரா சார் என்னை பார்த்துட்டு நான் இந்த பக்கம் போனா தெரியும், எங்கேயாவது திட்டு போயிட்டேன்னா நாம 10 கூட்டு கூட்டி வைக்கிறோம் வீட்டுக்கு. அது போல இல்லாம பகவான் இந்த கிருஷ்ணாவதாரத்துல இவ்வளவு விசேஷம் பண்ணாரா? இதை தவிர இதெல்லாம் யாருக்காகங்கிற இத்தனை இது பண்ணார். அவருடைய பெருமையை காட்டுறதுக்கா, பலத்தை காட்டுறதுக்கா, இல்ல என்னால இதெல்லாம் முடியும்னு பக்தர்களுக்கு எல்லாம் தெரிவிக்கிறதுக்கா? அத்தனையுமே கிடையாது. அப்படி இருந்தா ராமச்சந்திரமூர்த்தி அவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்க மாட்டாரு. எதனால காமிக்கா அப்படின்னா, பின்னாடியே சொல்றா, கோவர்த்தன கிரிதாரிய சொல்ற, குடையாய் இந்த கொடை மாதிரி அளந்து அதை தூக்குனிய அத்தனையும் அத்தனை பக்தர்களையும் காப்பாத்துறதுக்கு தானே அது மாதிரி பண்ண. அப்பேற்பட்ட விசேஷ கண்ணா உன்னுடைய திருவடிக்கு சரணம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த திருவடிக்கு சரணம் அப்படின்னு சொன்னோம்னா, கோவர்த்தன கிரிதாரி என்னன்னா
அத்தனையும் ஆச்சரியமா இருக்கும். இத்தனை பெரிய காப்பாற்றணுங்கிறதுக்காக யார் எதிர்த்தார் அப்படின்னா தேவேந்திரன் எதிர்த்தாராம். எந்த மகாபலி சக்கரவர்த்தி எந்த சீட்ல உட்கார்ந்துருக்கானோ அவனை இறக்கிவிட்டு எந்த தேவேந்திரனை ஏற்றணும்னு நினைச்சாரோ அவனையே பக்தனுக்கு அவன் ஒரு கஷ்டம் கொடுக்கும் பொழுது அந்த தேவேந்திரனையே எதிர்த்தாராம் பெருமான். நான் இவன் பக்தர்களுக்கு தான் நான் சப்போர்ட் நிற்பேங்கிற உண்மையான பக்தி யார்கிட்ட இருக்கோ அப்பேற்பட்ட பகவானே உனக்கு நமஸ்காரம். எப்பவுமே சுவாமிகிட்ட ஒரு செங்கோல் மாதிரி ஒரு வேல் ஒன்று வச்சுட்டு இருக்கான். எதுக்கு அப்படின்னா பயகிருத் பயநாசனஹா சகஸ்ரநாமத்துல வரும். பயகிருத் பயநாசனஹா அப்படின்னா பயத்தை கொடுப்பவரும் அவரே, பயத்தை அழிப்பவரும் அவரேங்கிறார். நீ தப்பு பண்ணும் பொழுது அம்மா சொல்றா, நீ இந்த மாதிரி பண்ணனா நான் உன்னை அடிப்பண்ணான்னு ஒரு கொம்பத்துன்னு சொல்றா. அதே அம்மாவே இவன் எங்கேயாவது கீழே தண்ணி கொட்டினதுன்னா இவன் எங்கேயாவது தடிக்க விழுந்துட போறான்னு அந்த அம்மா என்ன பண்றா, அந்த இடத்தை தொடச்சி அந்த குழந்தைக்காக அவ்வளவு சம்ரட்சணம் பண்றா இதே அம்மாவே. எப்படி அது போல பண்றாளோ வேல் வச்சுட்டு இருக்காரா. வேலை எதுக்கு வச்சுட்டு இருக்கார்? பயமா இருக்கே. சங்கு வச்சுட்டு இருக்காரு, சக்கரம் வச்சுட்டு இருக்காரு, கதை வச்சுட்டு இருக்காரு, இத்தனை ஆயுதம் வச்சுட்டு இருக்காரு. எதுக்கு அப்படின்னா நீ ஒன்னும் கவலைப்படாத, இதெல்லாம் உன் சத்ருவை நான் போக்குறதுக்காக தான் வச்சுட்டு இருக்கேன்னு பகவான் சொல்றாரு. சத்ருனா என்ன அப்படின்னா எல்லாரும் மனுஷால ஒண்டிதான் சத்ருன்னு நினைக்கிறோம். நம் மனசு நமக்கு எதிர்மறையா வந்தது அப்படின்னா ஒருத்தர் ஒரு கணவனை எதிர்க்கிறோம், எது பெரிய மகாபாபம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். கல்யாணம் ஆன தம்பதிகள் என்ன பண்ண வேண்டிய விரதம், அவளுக்கு எப்போ ஐஸ்வர்யம் இருக்கும், அவ நினைச்ச காரியங்கள்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எப்ப நடக்கும்னா கணவன் மனசை கஷ்டப்படுத்தாம இருந்தாதான் நடக்கும். அப்படி இல்லைன்னா நீ இந்த ஜென்மா முழுக்க எப்பேற்பட்ட விரதம் இருந்தாலும் எத்தனை க்ஷேத்திரம் போய் நீராடினாலும் அது உனக்கு பலிக்காதுங்கிற. கணவனை தான் கண்கண்ட தெய்வம்னு சொல்றா பாருங்க. கணவனை தான் அது மாதிரி இருக்கேன்னு அக்னிமுகமா சாட்சி பண்ணி நீ பிரதிஜை பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க. அது போல பகவான் பக்தர்களை ரட்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருக்காராம். இத்தனையும் மனசு எதிர்மறையா இருந்தாலும் நமக்கு வியாதி வந்தா அதை நான் போக்குறேங்கிற. இத்தனை சத்ரு வியாதி இருந்தா சத்ரு தானே. உடம்பு ஒரு மாதிரி இருந்தா கை இருக்கு. இப்ப நம்ம சௌரியத்துக்கு தூக்குறோம் இறக்குறோம் என்ன வேணா பண்றோம். இந்த கையை தூக்க முடியாம இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு வியாதி, அது ஒரு சத்ரு. அந்த சத்ருவை போகிறதுக்கு பகவான் ரெடியா இருக்காங்க. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி பகவானுடைய திருநாமங்களை சொல்லி வரணும். திருநாமங்களை சொல்லி இப்படி இன்னைக்கு இன்னி பாசனம் ரொம்ப விசேஷமான பாசனம். இந்த 3 அவதாரத்தையும் ரொம்ப விசேஷமா சொல்றான். வாமனாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இத்தனை பண்ணத்துக்கும் பக்தர்களை காப்பாத்துறதுக்கு தான் அதுக்காக வந்திருக்கேன். இந்த வேல் ஒண்ணு வச்சிருக்கேன்னு ஞாபகப்படுத்துறான். என்னை எதிர்க்க எனக்கு தடையா ஏதாவது இருந்ததுன்னா அந்த தடை அத்தனையும் போக்கி எனக்கு சௌக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்றா இன்றைய தினம் பாசுரத்துல. அப்பேற்பட்ட கண்ணா நீ என்னை காத்தருளி எனக்கு வேண்டிய வரங்கள்லாம் கொடுக்க வேண்டும் எங்களுக்குன்னு சொல்றான். எனக்குன்னு இல்லை எங்களுக்குங்கிறா. நம்ம அத்தனை பேருக்காகவும் தாயார் அப்ளிகேஷன் கொடுக்குறா. இந்த உள்ள பெரிய ஆபீசர்லாம் அங்க இருக்க பிஏ நமக்கு சௌலபியமா இருந்துட்டான்னா அந்த காரியம் சீக்கிரமா நடந்தும். அவன் தான் அவருடைய மூடு பார்த்து கொடுப்பானோ. அது மாதிரி தாயார் பெருமாளுடைய மூடு பார்த்து கொடுப்பாங்க. இப்ப இவர் சந்தோஷமா இருக்காருன்னா அந்த விபம் வந்தா பாருங்க, அவன் இதை கேட்டா இதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் அப்படின்னு இப்படி சொல்லி எப்படியாவது சைன் வாங்கி நம்மள்கிட்ட கொடுத்துருவாரு. அது இன்றைய தினம் பாசுரத்துல 3 அவதாரத்தையும் கொண்டாடி தாயார் பெரிய கிருபை பண்ணியிருக்கா. அந்த பிரகாரம் அத்தனை அவதார கதையும் கேட்ட புண்ணியம் இன்றைய தினம் அனைத்து விதமான பக்தர்களுக்கும் சகல விதமான க்ஷேமம் கிடைக்கணும்னு அடியேனும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். Govinda, 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 Govinda.